Hello friends, welcome back to our channel. நீங்க நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா Telegram யூஸ் பண்ற பீப்பிள்ஸ் யாரா இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்ப Telegram யூஸ் பண்றீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஃபீச்சர் வந்து Telegramல கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் டெலிகிராமில் ஒவ்வொரு தடவை புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ கொண்டு வந்திருக்க ரீசெண்டாக கொண்டு வந்திருக்க ஃபீச்சர் இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஃபார்வர்டிங். இந்த ஃபீச்சர் நேமில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சிம்பிளாக வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டெமோ வீடியோக்கு வந்து போயிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட் ஒன்னோட சாட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃப்ரெண்ட் 2க்கு அதை வந்து சென்ட் பண்ணணும். அண்ட் ஃப்ரெண்ட் 1 வந்து அந்த இமேஜ் சென்ட் பண்ணும்போது கீழே ஒரு கேப்ஷனோட வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே சென்ட் பண்ணும்போது அந்த இமேஜ் ப்ளஸ் கேப்ஷன் அந்த டெக்ஸ்ட் மெசேஜோட சேர்ந்து தான் வந்து சென்ட் ஆகும். இப்போ வந்திருக்க அந்த லேட்டஸ்ட் அப்டேட் ஃப்ளெக்சிபிள் ஃபார்வர்டிங் இந்த ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா டெக்ஸ்ட் தனியா அண்ட் போட்டோ தனியா சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் போட்டோ இல்லாம சென்டர் யாருக்கு இருந்து சென்ட் பண்ணுச்சுன்னு சொல்லி நம்ம தெரியாது, ஜஸ்ட் இமேஜ் மட்டும் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்டேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிளெக்சிபிளா வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதை பத்தின ஃபீச்சர் எல்லாமே வந்து பார்ப்போம். இப்போ அவங்க டெமோ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபார்வர்டிங் அப்டேட் இதை யூஸ் பண்ணணும், இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணணும்னா டெலிகிராமோட லேட்டஸ்ட் அப்டேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி அப்டேட் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து காட்டிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இமேஜோட சேர்ந்து ஒரு டெக்ஸ்ட்டும் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம யாருக்காவது அந்த இமேஜோட சென்ட் பண்ணோம்னா டெக்ஸ்ட்டோட சேர்ந்தா வந்து சென்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒன்று அந்த கேப்ஷன் மட்டும் செலக்ட் ஆகுது. அந்த பிக்சர் அண்ட் டெக்ஸ்ட் ரெண்டுமே சேர்த்தா வந்து செலக்ட் ஆகுது. நமக்கு டெக்ஸ்ட் தனியாக பிக்சர்ஸ் வந்து செலக்ட் ஆகாது. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபார்வர்ட் அப்டேட் மூலமாக நம்ம டெக்ஸ்ட் தனியாகவும் நம்ம இமேஜ் மட்டும் வேணும்னா தனியாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி சென்ட் பண்ணுறது சொல்லி வந்து பார்ப்போம். இதே இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணுமோ வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நார்மலாக இப்படி தான் வந்து காட்டும். ஃபார்வர்ட் போட்டோம் யாருக்கு இருந்து யாருக்கு வந்து போகுதுன்னு சொல்லி காட்டும். இங்கே சைடில் இங்கே ஏரோ மார்க் நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து ஏரோ மார்க் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன் ஷோ ஆகுது. நல்லா வந்து பார்த்துங்க. ஷோ சென்டர் நேம், என்னோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து சேவ் பண்ணுறதுனால ஃபார்வர்ட் மெசேஜ் ஃப்ரம் என்னோட நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைடு பண்ணணும்னாலும் ஹைடு பண்ணிக்கலாம். இப்போ ஹைடு சென்டர் நேம் கொடுத்தோம்னா மேலே வந்து ஹைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கேப்ஷன், அதாவது நான் அந்த டெக்ஸ்ட் அந்த செம்பருத்திங்கிற அந்த வேர்டு வந்து கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டோட சென்ட் பண்ணோம்னா ஷோ கேப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு சென்ட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் சென்ட் ஆகக்கூடாதுன்னா ஹைடு கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபார்வர்டிங் அப்டேட்ல வந்து நல்லதாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ரெசிபென்ட், நம்ம யாருக்காவது இப்போ நான் அந்த ஃப்ரெண்டு வந்து நான் இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெசிபென்ட் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம இங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சேஞ்ச் ரெசிபென்ட் கொடுத்தோம்னா வந்து சேஞ்ச் ஆயிரும், யாருக்காவது சென்ட் பண்ணோம்னா சென்ட் ஆயிரும். அண்ட் இப்போ வந்து நம்ம இப்போ கேன்சல் நம்ம கொடுத்தோம்னா அங்கே மறுபடியும் அந்த ஆப்ஷன் காட்டும். ஷோ ஃபார்வர்டிங் ஆப்ஷன் வந்து காட்டுறதுன்னா காட்டும். மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மறுபடியும் ஏதாவது சேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சினாலும் சேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபார்வர்டுக்கான அப்டேட். நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியே காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஹைடு பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து சென்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நார்மலாக இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி எப்படி சென்ட் பண்ணியிருப்போம் ஒரு இமேஜ், அதுவும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம இது ஒன்லி பார்த்தீங்களா டெக்ஸ்ட் செலக்ட் பண்ண அன்செலக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். நீங்களே பாருங்கள். இப்போ இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி சென்ட் பண்ணது இப்போ செகண்டாக சென்ட் பண்ணது அப்படி தான் இருக்கும். இப்போ அப்டேட் வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் ஃபார்வர்ட் அப்டேட் யூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு பிக்சர் மட்டும் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எங்கேயாவது உங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து தெரியாது எந்த ஃப்ரெண்ட்லேருந்து இந்த இமேஜை வந்து காப்பி பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஃப்ரெண்ட்லேருந்து இவங்க இமேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சென்டர் நேம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. கீழே ஏதாவது அவங்க ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயாவது ஒரு பிக்னிக் போய்க்கிற அந்த ஃபோட்டோ கீழே ஏதாவது அவங்க கேப்ஷன் கொடுத்துருந்தாலும் அதையும் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணாமல் நம்ம அன்செலக்ட் பண்ணியும் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபார்வர்டிங் அப்டேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெமோ வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஃப்ளெக்சிபிள் ஃபார்வர்டிங் ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது டெலிகிராமில் யூஸ் பண்ணிருக்காங்களோ. அண்ட் நம்ம சேனலை வந்து பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.